Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஏன் தேவன் ஜனங்களை ரட்சிக்கிறார்னு சொன்னால், அதன் மூலமாக தேவனுடைய கிருபை, இந்த மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்று சொல்லி தான் ரட்சிக்கிறாராம். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் பிரதான நோக்கம். ஏன் ரட்சிக்கிறாரு? அவருடைய கிருபை எல்லாருக்கும் வழங்கணும். எப்படி வழங்கிக்குவாங்க? ரட்சிப்பை பார்க்கும்போது வழங்கிக்குவாங்க. ரட்சிப்புனா என்னன்னு புரியும் போது அவங்களுக்கு கிருபைனா என்னங்கிறது புரிந்து விடும். அப்போ இந்த கிருபையை வழங்கிக்கிறதுக்காகவே ரட்சிக்கிறார் என்று இதை பிரதானமான நோக்கமாக வேதம் சொல்லுகிறது. இதில் சில காரியங்களை குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நோக்கம் பிரதானமாக இருக்கிறபடினாலே முதலாவது காரியம் என்னென்னா, நான் சொல்லுகிறேன், வானத்திலும் பூமியிலும் இன்றைக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் இந்த ஒரு நோக்கம்தான் நடத்தி செல்லுகிறது. இந்த நோக்கத்துக்காக தான் எல்லாமே நடக்கிறது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது எல்லாம். நம்ம நல்லா வாழணும், ஏன்னா எல்லாரும் பார்க்கிறார்கள். நம்ம ஒரு எக்ஸிபிட் மாதிரி இருக்கிறோம், ஒரு காட்சி பொருளை போல் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். அனந்த ஞானமானது, அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ தேவனுடைய பிரதான நோக்கமே இந்த காலத்தில், இந்த கிருபையின் காலம் என்று அழைக்கப்படுகிற இந்த காலத்தில் தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன? தம்முடைய கிருபை விளங்க பண்ணப்பட வேண்டும். தம்முடைய கிருபையை ஜனங்களெல்லாம் புரிந்து கொள்ளணும். தம்முடைய தயவை, தம்முடைய அளவற்ற அன்பை தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டும் இந்த கிருபையை ஜனங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாகவும் சித்தமாகவும் பிரதான நோக்கமாகவும் இருக்கிறது. ஆகவேதான் இரண்டாவது காரியம், ஆகவேதான் இந்த இயேசுவை குறித்த எல்லா அம்சத்தை காட்டிலும் அவருடைய சிலுவை மரணம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டி குட்டி என்கிற அந்த அம்சம் மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது. இயேசுவை பற்றி சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:1 இல்லையா? அப்புறம் சொல்லுது, அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை, உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது. இப்படியெல்லாம் வேதவசனம் சொல்லுது. அப்போ இவர் சிருஷ்டிகர்த்தா, இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். எபிரேயர் 1:3 சொல்லியிருக்குது, அவர் எல்லாத்தையும் தாங்குகிறவர், சஸ்டெயின் பண்ணுகிறவர். இதெல்லாம் வேதவசனம் போதிக்கிறது. அப்போ அவருக்கு பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. வந்தார், உலகத்தில் பிறந்தார், பல்வேறு அற்புதங்களை செய்தார், பல நல்ல காரியங்களை போதித்தார். அவருடைய போதனைகளும் அற்புதங்களும் சுவிசேஷங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ மேட்டர் இருக்குது. அவரை பற்றி சொல்லணும்னா ஏராளமான காரியங்கள் பேசலாம். அவருடைய அற்புதம், அவருடைய போதனைகள், அவருடைய சிருஷ்டிப்பின் செயல், அவர் எப்படி தாங்குகிறார் என்பது குறித்து, எப்படி வரப்போகிறார் என்பது குறித்து எல்லாம் பேசலாம். எல்லாம் பேசுது வேதம். ஆனால் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப பரவலாக, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாய் பேசப்படுகிற காரியம் என்ன? இவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்பது தான் ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. எல்லாத்த காட்டிலும், எல்லா அம்சங்களை காட்டிலும், அவருடைய அற்புதங்களை காட்டிலும், அவருடைய போதனைகளை காட்டிலும், அவருடைய எல்லாத்த காட்டிலும் வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மறுபடியும் சொல்லப்படுற காரியம், மையமாக இருக்கிற காரியம். The centrality of Bible truth rests in the fact that he is the lamb slain before the foundation of the world. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்பது தான் எல்லாத்துக்கும் மையமாக இருக்குது. அதை சுற்றி தான் எல்லாமே வருகிறது. வாசிப்போம், ஒரு சில வசனங்களை வாசித்து காமிக்க பாருங்க. எபேசியர் 1:3 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, எல்லாம் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா கவனிங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்து கொண்டாராம். நீங்கள் நினைப்பீங்க உடனே, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாருன்னா கிறிஸ்து வந்தே 2000 வருஷம் தானே ஆகுது. அப்புறம் எப்படி கிறிஸ்துவுக்குள் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ள முடியும்? அங்கே தான் விஷயமே இருக்குது. அதை தான் சொல்ல வர்றேன். இந்த கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் அதன் மூலமாக வருகிற ரட்சிப்பை குறித்து தான் வேதம் முழுவதுமே பரவலாக பேசுகிறது. அதுதான் எல்லாத்துக்கும் சென்ட்ரல் ட்ரூத்தாக இருக்குது. அவருடைய எல்லா அம்சங்களை காட்டிலும் இதுதான் ரொம்ப ஹைலைட் பண்ணப்படுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொன்னால்,
உலகமே உண்டாகிறதுக்கு முன்னால, மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னால கடவுள் என்ன பண்ணாராம்? கிறிஸ்துவை கண்டு, அவரை இரட்சகராக கண்டு, அவரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் கண்டு, அவருடைய சிலுவை மரணத்தை கண்டு, அதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுறதை கூட கண்டு விட்டாராம். ஹலோ, அப்போ எப்போ ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இது ஆதியாகமம் 1லேருந்து படித்தா போதாது, அதுக்கு முன்னாலேருந்து படிக்கணும். ஐயோ, அதுக்கு முன்னால் சாப்டரே இல்லைங்கன்றீங்க. அதுதான் எபேசியர் 1. ஆதியாகமம் 1 வந்து சிருஷ்டிப்பில் ஆரம்பிக்குது இல்லைங்களா? அது ரொம்ப லேட்டு. சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம மனசில் வச்சார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஏற்படுத்தினார். இதெல்லாம் திட்டமிட்டார். எல்லாம் பண்ணது எப்போ? அப்போ. அதுக்கப்புறம் தான் உலகத்தை சிருஷ்டித்தார். இதெல்லாம் திட்டமிட்டு தெரிந்து கொண்டு எல்லாம் பண்ணிட்டு தான் உலகத்தை சிருஷ்டித்தார். அங்கேருந்து தான் ஆதியாகமம் 1 ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 1க்கு முன்னால் வாசிக்கணும்னா எபேசியர் 1க்கு வரணும். இன்னும் வேதத்தில் பல பகுதிகள் இருக்குது புதிய ஏற்பாட்டில். அதெல்லாம் ஆதியாகமம் 1க்கு முன்னாடி கொண்டு போய் போட்டிங்கன்னா பைபிள் கரெக்டாக விளங்கிடும். அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இருக்கீங்களா? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ கடவுள் வந்து உலகமே உண்டாகிறதுக்கு முன்னால், முதல் மனுஷனே உண்டாகிறதுக்கு முன்னால் நம்ம தெரிந்து கொண்டாராம். எப்படி? இந்த கிராஸ், சிலுவை என்பது இயேசு என்பவர், அந்த சிலுவை மரணம், அதன் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு எல்லாம் தேவனுக்கு எப்பொழுதும் தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் திட்டமிட்ட காரியங்கள், இதெல்லாம் அவருடைய மனதில் இருந்த காரியங்கள், அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் மனுஷனையே அவர் உண்டாக்குனார். இப்படி தான் வேதவசனம் போதிக்கிறது. இன்னொரு வசனம் போவோம். எபேசியர் 2:10. 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லுது. அதை பற்றி சொல்லிட்டு 10ல் சொல்லுது ஏனெனில். ஏன்னா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, இப்போ கவனிங்க, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை, முன்னதாகனா எப்போ முன்னதாக? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னதாகவா? கிடையாது. அங்கே தான் விஷயம் இருக்குது. நான் பிறக்கிறதுக்கு முன்னதாக இல்லை, முதல் மனுஷனே உண்டாகிறதுக்கு முன்னதாக, உலகமே தோன்றுகிறதுக்கு முன்னதாக. இந்த முன்னதாகன்ற வார்த்தை பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டுன்னு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். முன்னதாகன்னு சொன்னால் எதையுமே உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் என்ன என்பதை அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். முன்னதாக, எல்லாம் சொல்லுங்க, முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கடவுள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டார். நம்ம போக வேண்டிய ரூட், நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய பாதை, நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டிய விதம் எப்படி என்கிறத என்ன பண்ணிட்டாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எப்போ? நாம் பிறக்கிறதுக்கு முன்னால் அல்ல, நான் என் தாயின் கற்பத்தில் இருந்தபோது அல்ல, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே, முதல் மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அதெல்லாம் ரெடி பண்ணி வைத்து விட்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பார்ப்போம். பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ எல்லாம் சொல்லுதீங்க, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார், தேவனை போலவே இருந்தார். அதே அவர் கொள்ளையான பொருளாக எண்ணலை. தேவனை போலவே இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். அதெல்லாம் வெறுமையாக்கி, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷராய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பாருங்கள், த க்ரக்ஸ் ஆஃப் த மேட்டர், அதாவது இந்த மைய கருத்தில் அங்கே தான் வருது. அவர் எப்படி இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார்லாம் சொல்லி இருக்குது. ஆனால் கடைசியில் எப்படி ஆயிட்டார்? மனுஷ சாயலாய், மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த உலகத்தில் வந்து தம்மைத்தாமே தாழ்த்தினார், சிலுவை மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, பாருங்கள், ஆதலால் அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதினால் எல்லாற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Of all the glories that belong to our Lord Jesus, that glory which was given to him because of his redeeming love will be all surpassing. அவருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மகிமை மேன்மையை காட்டிலும்
அவருடைய மீட்பின் கிரியையின் மூலமாய் சிலுவை பரியந்தும் தன்னை தாழ்த்தினதன் மூலமாய் அவருக்கு உண்டான மகிமை தான் எல்லா மகிமையை காட்டிலும் பெரிய மகிமை. அவர் தேவகுமாரன், அவர் உலகத்தை சிருஷ்டித்தவர், தாங்குகிறவர்ன்ற மகிமைலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் காட்டிலும் எது பெரிய மகிமை? அவர் தன்னை மரண பரியந்தும் தாழ்த்தி சிலுவையில் மரிச்சார் பாருங்க. அது மூலமாக அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் அவரை கர்த்தர் என்று அழைக்கும்படியாக அப்பேற்பட்ட ஒரு காரியம் உண்டானது. இந்த மீட்பின் கிரியின் மூலமாக தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிமையிலே மிகப்பெரிய மகிமை அவருக்கு உண்டாயிற்று. இருக்கீங்களா? அதே மாதிரி எபிரேயர் 1 வாசிப்போம். எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். எப்படி அப்படி சொல்லியிருக்குது? அவர் தான் எப்பவுமே மேன்மை உள்ளவராச்சே, அவர் தானே உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர் தேவகுமாரனாச்சே, என்னன்றைக்கு இருக்கிறவராச்சே. இது எதை சொல்லியிருக்குது? அவர் சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு அதன் மூலமாக அதற்கு பிறகு உயிர் தெழுந்து அதன் மூலமாக எல்லாத்தை காட்டிலும் மேன்மை உள்ளவராய் எப்படி ஆனார்? அவருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மேன்மையிலும் மகா பெரிய மேன்மை என்னென்னா சிலுவை மரணத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்திருக்கிற மேன்மை, நமக்கு உண்டான மீட்பின் மூலமாக அவர் கிடைத்திருக்கிற மேன்மை. ஆமாம், அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளின்னு சொல்லியிருக்கு. உலகங்களெல்லாம் இவர் தான் உண்டாக்குனார்னு சொல்லியிருக்கு. அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசம்னு சொல்லியிருக்குது. அவருடைய தன்மையின் சொரூபம்னு சொல்லியிருக்குது. எல்லாம் உண்மைதான். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்று சொல்லியிருக்குது. இதெல்லாம் அவரை குறித்த உண்மைகள். ஆனால் அந்த மேன்மையை காட்டிலும் பெரிய மேன்மை, அதை காட்டிலும் பெரிய மேன்மை எப்போ உண்டாச்சுன்னா அவர் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அப்பொழுது தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷ நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். அப்போ என்ன சொல்கிறேன்? அவருக்கு கிடைச்ச எல்லா மேன்மை காட்டிலும் இந்த மீட்பின் கிரியை மூலமாக கிடைச்ச மேன்மை தான் ரொம்ப பெருசு. ஆகவே தான் அந்த மீட்பின் கிரியை நாம் பார்க்கணும், ரட்சிப்பை பார்க்கணும். ஏன்னா அதன் மூலமாக நாம் தேவனுடைய கிருபையை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நாம் விளங்கி கொள்ள முடியும். இந்த கிருபை மனுஷன் பாவம் செய்து பாவத்தில் விழுகிற வரைக்கும் இந்த கிருபை வெளிப்பட முடியல. மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன், உலகத்தை சிருஷ்டித்தார். அதில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, தேவனுடைய ஞானம் பெரிய விதத்தில் வெளிப்பட்டது, எல்லாம் பண்ணுது. ஆனால் இந்த ரட்சிப்பின் மூலமாக அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பு, சிலுவை மரணம், இந்த ரட்சிப்பு இதன் மூலமாக வெளிப்படக்கூடிய காரியங்கள் அதன் மூலமாக வெளிப்படவில்லை. மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகுதான் தகுதியற்ற மனுஷன் மீது தேவன் எப்படி தயவு காட்டுறார் என்பதை காட்ட முடிஞ்சுது. அது வரைக்கும் மனுஷன் தகுதி உள்ளவனாக தானே இருந்தான். ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வைத்த போது அவன் பாவமற்றவனாக இருந்தான். அப்போ அவன் மீது அன்பு காட்டினார், அவனை நடத்தினார், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, போஷித்தார், பாதுகாத்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் அதன் மூலமாக எதை விளங்கி கொள்ள முடியல? அருகதையற்றவர்களை எப்படி நேசிக்கிறார், எப்படி அன்பு கூறுகிறார், அவர்களுக்கு எல்லாத்தையும் எப்படி தர்றாருன்றதை அது மூலமாக பார்க்க முடியல. மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு அவனை ரட்சித்த விதம் இருக்கிறதே, அதன் மூலமாக தான் தம்முடைய கிரேஸை, தம்முடைய கிருபையை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பாவத்தில் மனுஷன் விழுந்து அதன் விளைவாக மனுஷனுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாம் தேவனுடைய கிருபையை காணவில்லைன்னா உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நமக்கு என்னன்னே தெரியாது. அதாவது தேவனுடைய கிருபைனா என்னென்ன தெரியாது, அவருடைய மனதுருக்கம்னா என்னன்னே நமக்கு தெரியாது. பாவ மன்னிப்பு அப்படின்னா மன்னிக்கிறதுனா என்னன்னு தெரியாது, மன்னிக்கப்படுறதுனுடைய சந்தோஷமும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கும். மனுஷன் பாவம் செய்கிற வரைக்கும் தேவனுடைய கிருபை அங்கே வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாவம் செஞ்ச பிறகு தான் தேவனுடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறது. மனுஷனுக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கம், அதாவது God's first and highest ideal is not the man as he was in the Garden of Eden in the beginning. ஆதியில் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் பாருங்க. அவன் பாவம் இல்லாதவனாக இன்னசென்ட் ஸ்டேட்டில் இருந்தான். ஏதேன் தோட்டத்தில் அவனை வச்சார். பாவனை என்னென்னு அவனுக்கு
தெரியாமல் இருந்தான், நல்லா இருந்தான். அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஏதேன் தோட்டம் எல்லா இன்பங்களையும் அவனுக்கு தந்தது. அப்பேற்பட்ட ஒரு இடமா இருந்தது. கடவுள் மனுஷனுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தின் உன்னதமான நிலை அதல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் மனுஷனுக்காக கடவுள் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கம், இப்படி தான் மனுஷன் வாழணும்னு மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். கிடையாது. வேதவசனம் எப்படி போதிக்கிறது? மனுஷனுக்காக தேவன் வைத்திருக்கிற உன்னதமான நிலை ஏதேன் தோட்டம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இன்றைக்கி தேவனுடைய கிருபை என்னன்னு விளங்கிடும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, அதைத்தான் தேவன் உன்னதமான நோக்கமாக ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லைஃபாக மனுஷனுக்கு வைத்திருக்கிறார். அதுதான் இந்த மீட்கப்பட்ட மனிதன். அப்படி மனுஷனை உண்டாக்குவதற்காக தான் மனுஷனை மூலம் உண்டாக்குனார். ஆமாம், ஏதேன் தோட்டத்தில் வச்சார், நல்ல வசதி ஏற்படுத்தி கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லாம் பண்ணார், உண்மைதான். ஆனால் அவனை குறித்த உன்னதமான நோக்கம் ஏதேன் தோட்டம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் த ஹையஸ்ட் ஐடியல் தட் காட் ஹேட் இன் மைண்ட் ஃபார் மேன் என்று வேதவசனம் போதிக்கிறது. சில வசனங்களை வாசிக்கிறேன், அப்போ அது தெளிவாக வழங்கும் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பாருங்கள், மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் மனுஷனுக்காக எதை விரும்புகிறார் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருமணத்தின் போதையும் அதை நான் சொல்கிறது உண்டு. மணமக்கள் உட்கார்ந்த உடனே, ஏன்னா திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க பாவம். இதில் நுழையிறமே அவன் நல்லவனா கெட்டவனோ, இந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணு நல்லதோ கெட்டதோ, நமக்கு நல்லா அமையுமோ அமையாதோ, எப்படி இருக்குமோ வாழ்க்கை, எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அத்தனை பேரும் சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. இவன் மட்டும் எப்படி யோகியனாக இருக்க போகிறான் அப்படின்னு பொண்ணு யோசிச்சுட்டு இருக்குது. பையனாக தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். என்னென்னமோ சொல்கிறாங்க, இந்த பொண்ணு நல்லா இருக்குமா இருக்காதா, சேர்ந்து வாழ முடியுமா, மனம் ஒத்து போகுமா, இது நமக்கு தேவையா, வந்துட்டோமே என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரத்தில் தாலி எடுத்து கையில் கொடுப்பாரு, கட்டுறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு புரியும். எனக்கு ஏன்னா முகத்தை பார்த்தாலே தெரியும், எனக்கு திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வரைக்கும் வாசிப்பேன். அதில் முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆதியில் மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அது சொல்கிறது அவங்களுக்கு. நான் ஆதியிலன்னு சொன்னால் மனுஷனை சிருஷ்டித்துக்கு முன்னாலேயே கடவுள் யோசித்தாராம் எப்படி இவன் இருக்கணும்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் சிருஷ்டித்தார். எடுத்தோடனே தகான்னு சிருஷ்டித்தரில்ல, முதல்ல யோசனை. அப்படி தானே எல்லாமே நம்ம பண்ணுறோம். யோசித்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம். முதல்ல யோசிக்கிறார் எப்படி இவன் வாழணும். குடும்ப வாழ்க்கையை மனசில் வைக்கிறார் கடவுள். இப்படி தான் வாழணும், நம்ம கணவன் மனைவின்னு வாழணும், அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கணும், சந்ததி பெருகணும், பூமியெல்லாம் நிரம்பணும், இப்படி மனசில் வச்சு அந்த நோக்கத்து நிமித்தமாக அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு சொல்லியிருக்குது. அதனால தான் இன்றைக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு நமக்கு முன்னால் திருமணம் செய்ய முடியாது உட்காந்துருக்குறாங்க. ஆணும் உட்காந்துல்ல, பெண்ணும் உட்காந்துல்ல, ஆணு பெண்ணுன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் ஆணாகவும் பெண்ணாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் அவன் வாழ வேணும்னு மனசில் வச்சு தான் சிருஷ்டித்தார். அப்போ குடும்ப வாழ்க்கை எனக்கு ஏற்றதான்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏற்றது இது உங்கள் முன்னோர் கொண்டு வந்த மெத்தட் இல்லை. ஏதோ நாகரிகம் வளர்ந்த பிறகு நம்ம பெரியவங்களாம் சேர்ந்து பசங்களுக்கு கல்யாணம்னு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், ரொம்ப ஆட மாட்டானுங்க, ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு நினச்சி ஏற்படுத்தின ஒரு காரியம் கிடையாது. திருமணம் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். நம்ம உண்டாக்குறதுக்கு முன்னாலே நம்ம எப்படி வாழணும்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி உண்டாக்கிட்டார் கடவுள். கணவன் மனைவியாக வாழணுன்றதுனால தான் ஆண் பெண்ணின் இருவேறு இனங்களாக உண்டாக்கி மனுஷனை வச்சார். ஆகவே திருமணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கடவுள் உங்களை திருமணத்துக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை ஆணாக ஏற்படுத்தி இருக்கிறார், உங்களை பெண்ணாக ஏற்படுத்தியிருக்கிறார். பயப்படாதீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருவாங்க. அப்போ தான் அதுபோலவே நான் சொல்லுகிறேன், மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் கல்வாரி சிலுவையும் இயேசுவையும் இரட்சகரையும் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சு மனுஷன் பாவம் செய்வான் என்பதை அறிந்து, அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இல்லாமல் மனுஷனாகவும் இருக்க முடியாது. பாவம் செய்யாமல் அவனை கட்டி போட்டு ரூமில் வச்சுருந்து பிசாசு அவன் மீட் பண்ண முடியாமல் பண்ணிட்டா பாவம் செய்யாமல் இருந்திருப்பானையா? பேசாமல் தோட்டத்து கதவை தேவனே பூட்டிட்டு சாவியை வச்சிருக்கலாமே. அவனும் நுழைஞ்சிருக்க மாட்டான், இவனும் போய் மாட்டியிருக்க மாட்டான். அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? நம்ம பிள்ளையை வச்சு வீட்டில் வச்சு பூட்டுற மாதிரி. அது சுதந்திரமே இல்லை. அப்புறம் அது பிள்ளையாக வளராது, ஒரு 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 மிருகம் மாதிரி தான் வளர்க்கணும் அது, இல்லையா? சுதந்திரம் தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது, இல்லையா? சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியமானது. ஃப்ரீயாக இருக்கணும். men are made to be free. மனிதர்கள் சுதந்திரத்தோடு வாழ முடியாது உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திரத்தை கொடுக்குறாரு. ஆனால் சுதந்திரம் கொடுக்கும்போது அவன் தவறி போவான்ற இதுவும் அங்கே
இருக்கிறது. அதனால தான் அவன் தவறி போனான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் கடவுள் ஏற்கனவே உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசுவை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அவர் எப்போ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி? 2000 வருஷத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இல்லை. தேவனுடைய திட்டத்திலும் தீர்மானத்திலும் அவருடைய மனதிலும் உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே, முதல் மனுஷன் தோன்றதுக்கு முன்னாலேயே தேவன் இயேசுவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கண்டுவிட்டார். சிலுவையை கண்டுவிட்டார், ரத்தம் சிந்துதலை கண்டுவிட்டார், மீட்பை கண்டுவிட்டார், ரட்சிப்பை கண்டுவிட்டார், நம்மை அங்கே கண்டுவிட்டார். அதுதான் அங்கே மேன்மை. பாருங்கள், இதெல்லாம் வேத வசனத்தில் இருக்குது. பாருங்கள் 2:23. அப்படி இருந்தும் பேதுரு பிரசங்கம் பண்ணுறார் பெந்தெகோஸ்தே நாளில். இயேசு ஏன் செத்தார்ன்றதை பிரசங்கம் பண்ணுறார். கல்வாரி சிலுவையில் ஏன் மரித்தார் சொல்கிறாரு. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும், அதாவது தேவன் சில காரியங்களை முதல்ல நிர்ணயிச்சிட்டார். செய்கிறதுக்கு முன்னால் நிர்ணயிக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னா சில காரியங்களெல்லாம் நிர்ணயிக்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போகிறோன்னா சில காரியங்களை நிர்ணயிக்கிறோம். எப்படி கேபிட்டலில் கொண்டு வர போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன தொழில் பண்ண போகிறோம், இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எங்கே வாங்க போகிறோம், எங்கே விற்க போகிறோம், எவ்வளோ செய்ய போகிறோம், எவ்வளோ விற்கும், எல்லாம் போடுறோம் இல்லையா? அதான் நிர்ணயம் பண்ணுறது. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த விதத்தில் என்ன பண்ணாராம்? தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். என்ன சொல்கிறாரு? இயேசுவை ஆணி அடித்து கொலை பண்ணீங்க, ஆனால் நீங்கள் நினச்சதுனால அது நடக்கலை. அவரை ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பிடிச்சி அடிச்சிட முடியாது. இது ஏன் நடந்ததுன்னு சொன்னால், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை. இது எப்போ? மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால், உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னால் தேவன் தீர்மானிச்சிட்டாரு தம்முடைய குமாரன் போய் இரட்சகராக சிலுவையில் மரிப்பார் என்பதை நிர்ணயித்து விட்டார். அவருடைய முன்னறிவின்படி, முன்னறிவுனா எப்போவுமே உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவரெல்லாம் அறிஞ்சிருந்தார்ன்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுது. முன்னறிவின்படியும் அவர் செய்த நிர்ணயத்தின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். அப்போ பாருங்கள், மனுஷனை ரட்சிப்புக்காகவே தேவன் உண்டாக்குகிறார். ரட்சிப்பை மனசில் வச்சு தான் மனுஷனை உண்டாக்குகிறார். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனுஷனை உண்டாக்கிட்டாரியா, முதல்ல ரட்சிப்பெல்லாம் மனசில் வைக்கல. அவர் முதல்ல மனுஷனை உண்டாக்குவோன்னு ஆசாசியாக உண்டாக்குனார். இந்த பாவி போய் பாவம் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போனான். இவன் ஒன்றும் இல்லாமல் போனதுனால அப்புறம் போய் ஐயோ இவன் விழுந்து போயிட்டானே, இவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டானே, இவனை ரட்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒளி பண்ணுமேன்னு தேவன் போய் அப்புறம் போய் பிளான் பியை கொண்டாந்தார். இவனை ரட்சிக்கிறதுக்கு ஒரு வழியை கொண்டாந்தார். அதுதான் கல்வாரி சிலுவை அப்படின்னு போதிக்க கிடையாது. பைபிள் அப்படி போதிக்கல. ஏதோ மனுஷனை உண்டாக்கிட்டு அப்புறம் அவன் விழுந்து போயிட்டு அப்புறம் அவனுக்காக ரட்சிப்பை உண்டாக்கலை. மனுஷனை உண்டாக்கும் போதே இவன் மூலமாய் ஒரு காரியத்தை பூமிக்கு வெளிப்படுத்த வேணும். அது எப்படி வெளிப்படுத்த போகிறேன்? இவன் பாவத்தில் விழுவான், அவனை நான் ரட்சிப்பேன், என்னுடைய குமாரனாக இயேசுவை அனுப்பி ரட்சிப்பேன், சிலுவையின் மரணத்தின் மூலமாக ரட்சிப்பேன், ரத்தம் சிந்துவதன் மூலமாக ரட்சிப்பேன், அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு என்னுடைய கிருபை வழங்க போகிறதுன்னு சொல்லி தான் உண்டாக்குனார் மனுஷனையே. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே கடவுள் சில காரியங்களை நிர்ணயம் பண்ணி அவருடைய முன்னறிவின்படி தான் அதெல்லாம் நடக்குது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையும் இயேசுவையும் உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே நிர்ணயம் பண்ணிட்டார். ரட்சிப்பின் வழியை உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே நிர்ணயம் பண்ணிட்டார். அப்புறம் தான் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷன் பாவம் செஞ்சவொடனே தேவன் தலையை சொரிஞ்சிட்டு வந்து நிற்கலாம். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, நம்ம ஆரம்பித்த பிஸ்னஸ் அப்படியே தோல்வியில் போயிடுச்சே. ஒருத்தர் சொல்கிறார், கடவுள் கூட தோல்வியை கண்டிருக்கிறார். மனுஷனை உண்டாக்கி வச்சார், இவன் கெட்டு போனானாக்கும். அவர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து ஆதாமே எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் தேடிட்டு இருந்தார். ஏங்க தேவன் எங்கே இருக்கான்னு தேடுங்க. எங்கே இருக்கிறாயன்னா நீ எங்கே இருக்கிற நீ பார்த்துக்கப்பான்றார் அவனை. உனக்கு விளங்குதா எங்கே இருக்கிறேன்னு, எப்படி இருக்கிறேன்னு விளங்குதா? இவருக்கு தெரியாதா எங்கே இருக்கிறான்னு? இவர் கடவுளுங்க, அங்கேருந்து பார்த்துட்டார் இவன் எந்த மரத்துக்கு பின்னால் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான்னு. அதெல்லாம் பைபிளை வாசிக்கும்போது கொஞ்சம் ஒழுங்காகும். இவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ ஞானி, எல்லாம் தெரியும் இவருக்கு. இவர் ஒன்றும் வந்து தலையை சொஞ்சிட்டு ஐயோ இப்படி ஆச்சப்பா, நான் கொஞ்சம் யோசிக்கவே இல்லை, நீ நல்லா இருந்திருப்பேன்னு நினச்சேன், இப்படி பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லலை. அவர் வர்றாரு, அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்குன்னு தெரியும். அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. அந்த பிளான்லாம் நிறைவேறணும், அதுக்கு தான் இப்படி நடந்துருச்சு. பரவாயில்ல, நான் என் பிளானை நிறைவேற்றி அதன் மூலமாக என்னுடைய கிருபை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லி வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய எண்ணத்திலே நாம் இருந்திருக்கிறோம், தேவனுடைய மனதிலே நாம் இடம் பிடித்திருக்கிறோம்,
தேவன் நம்மை அனாதி சிநேகத்தோடு நம்மை நேசித்திருக்கிறார். நான் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்னை நேசிச்சிட்டாரு. அதனால் தப்பு பண்ணதுனால இப்போ நேசிக்காம விடலை. என்னை நேசித்து எனக்காக ஒரு ரட்சகரை ஏற்படுத்திட்டார். நான் தப்பு பண்ணதுனால சிலர் ஏன் சந்தோஷம் இல்லை கிறிஸ்தவங்களுக்குன்னா, தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்காருன்னு அவங்களுக்கு நினைப்பு. அவர் உங்கள் மேலே என்றைக்குமே கோபமாக இருந்ததே கிடையாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவர் உங்கள் மீது என்றைக்குமே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக பரிதவிக்கிறவர் அவர். உங்களுடைய நிலையை பார்த்து அவர் மனதுருகுகிறவர். அவர் உங்களை பார்த்து அவர் ஒரு நாளும் கோபப்படுகிறவர் அல்ல. கோபமாக இல்லை தேவன். அதை கைவிடுங்க முதல்ல. சிலர் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிடுவேன். இப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்க பாருங்க. நாங்கள் அப்படியே நடுங்கிட்டு இருந்தோம். எனக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரே நடுக்கம். என்ன கோபத்தில் அடிச்சு போட்டுற போகிறாரு கர்த்தர். கோயிலுக்கு போனாலே நடுக்கத்தில் தான் வெளியே வரணும் பாருங்கள். அங்கேருந்து உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே வெறும் டென்ஷன் ஆகிடும். கர்த்தர் கோபமாக இருக்காராம், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காராம், என்ன நடக்குமோ சொல்ல முடியாது, என்னத்தையா பண்ணி தொலைப்பார் அவர், என்ன பண்ணுவார் போட்டு தள்ளிடுவாராக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தோம். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, அவருடைய அனாதி ஸ்நேகம் அது உலக தோற்றத்துக்கு முன்னால், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவர் அனாதி ஸ்நேகத்தால் நம்மை ஸ்நேகித்து விட்டார். அதை யாரும் எடுத்து போட முடியாது. அவர் அன்பாகவே இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். பாவத்தில் மனுஷன் விழுந்த போது கூட கர்த்தர் அவனை ரட்சிக்கிறதுக்கான எல்லாத்தையும் செய்தார். அவனை மறந்துடல, அவனை ஒதுக்கிடல, அவனை அப்படியே தள்ளிடல. அவனை ரட்சிக்கிறதுக்காக வேண்டிய எல்லா போதனையும் கொடுத்தார், எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார், எல்லாவற்றையும் செய்தார். தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அவர் தான் நம்முடைய தேவன். ஆகவே டென்ஷன் ஆகக்கூடாது. கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதை மனதார விசுவாசியுங்கள். கடவுள் உங்களுக்கு அன்பு கூறுகிறார் என்பதை மனப்பூர்வமாக விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறார், நேசிக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ரட்சிப்பு உங்களுடையது. ஏனென்றால் தேவனுடைய கிருபை அப்படிப்பட்டது. அவருடைய கிருபை அது உங்களுடைய கிரியையினால் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, தாத்தா செஞ்ச புண்ணியத்தினால்தான் நான் நல்லா இருக்கிறேன்னு. தாத்தா புண்ணியம், பாட்டி புண்ணியம், நான் புண்ணியம் கட்டிக்கிட்டேனாக்கும். நம்ம தாத்தா ஆதாம் இருக்கான் பாருங்க, அந்த புண்ணியத்தை மட்டும் தான் பேசணும். அவன் என்ன பண்ணான்? நம்மளுக்கு ஒன்றும் பண்ணலைங்க. நம்மளை கொண்டாந்து எல்லாரையும் கொண்டு படிக்கூடலே தள்ளிட்டான். அந்த தாத்தாவுக்கு போகணும் கரெக்டாக. இல்லைங்க, அந்த தாத்தா சொல்ல எங்கள் அம்மா சைடில் இருக்க, உங்கள் அம்மா சைடில் தான் இது, ரெண்டு பக்கமும் வர்ற தாத்தா இது. இந்த தாத்தா தான் உங்கள் ஒரிஜினல் தாத்தா. இவர் என்ன பண்ணார்? புண்ணியமாக கட்டிட்டார். புண்ணியம் கட்டலை, பாவத்தை இழுத்து நம்ம மேலே பாவத்தை தள்ளி நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ளிட்டு போயிட்டார். இந்த தாத்தா செய்த அக்கிரமத்தை இயேசு நீக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நான் செஞ்ச புண்ணியம் இல்லை, இவரும் செஞ்ச புண்ணியம் இல்லை, இவர் செஞ்ச புண்ணியம், இயேசுவினுடைய புண்ணியம். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கினது. ஆமென். அவருடைய தயவு, அவருடைய கிருபை நம்மை பெரியவர்களாக்குகிறது.